வணக்கம். இதுவரை 2 அல்ல 3 எம்பிக்களை தான் பிரிப்பார்கள். முதல் முறையாக பார்லிமென்ட்டிற்குள் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடித்திருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை முழுமையாக உடைத்தது மட்டுமல்லாமல் பிஜேபி தன்வசப்படுத்தியிருக்கிறது. எப்படி என்று நீங்க இந்த பதிவில் பார்க்க போறீர்கள். ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியின் 10 எம்பிக்கள், இதிலிருந்து 7 எம்பிக்கள் உடைந்து பிஜேபி பக்கம் திரும்பிய கதை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். இந்த கதை நிக்க போவதில்லை. இதை தாண்டி லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் உடைக்க போறார்கள். அதற்கு பின்பு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஏராளமான எம்எல்ஏக்களையும் பிஜேபி உடைக்க போகிறது. ஆபரேஷன் லோட்டஸ். குஜராத் லாபி இடி சிபிஐ வைத்து எந்த அளவில் ஒரு அரசியல் கட்சி உடைத்தது என்கிற இந்த கோபத்தை, ஆக்ரோஷத்தை संजय सिंह அவர்கள் விளக்கியுள்ளார். கேளுங்கள். और आज उस सरकार के साथ ऑपरेशन लोटस का खेल खेला जा रहा है. हमारे सांसदों को तोड़ा जा रहा है, उनको अपनी पार्टी में शामिल किया जा रहा है, ईडी सीबीआई का इस्तेमाल किया जा रहा है. आपको याद होगा भी कुछ दिन पहले 2-3-4 दिन पहले अशोक मित्तल के यहाँ ईडी का छापा पड़ा. संजय सिंह எடுத்து வைத்த குற்றச்சாட்டு என்ன? ஆபரேஷன் லோட்டஸ் வழியாக பிஜேபி இடி சிபிஐ வைத்து எங்க கட்சியில் இருக்கக்கூடிய அசோக் மித்தல் மீது ஒரு வழக்கை போட்டு அவரை மிரட்டி தன் பக்கம் திருப்பி விட்டது. மோடி ஷா வெஸ்ட் பெங்கால்ல ராலியில் இருக்கும்போது ஒரு பக்கம் ஷாவுடைய ராலி, இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய ராலி. டெல்லியில் பார்லிமெண்ட் பிரேக்கிங் எப்படி நடந்தது என்கிற இந்த விளக்கத்தை நீங்க பார்க்க வேண்டும். ஆப்போசிஷன் லீடர் அசோக் கெஹ்லோட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான், பல முறை ராஜஸ்தானின் சீஃப் மினிஸ்டராக இருந்த இவர் கூறிய அந்த வார்த்தையும் நீங்க கேட்க வேண்டும். கேளுங்க. इस देश में लगातार डेमोक्रेसी की हत्या कर रहे हैं. सबके सामने डेमोक्रेसी कमजोर हो रही है, मानना पड़ेगा. सब एजेंसी इनके काबू में है. वो मित्तल जो मेंबर पार्लियामेंट है, उनके छापे पड़े अभी, और पहले राघव चड्डा को तंग किया था बीजेपी ने. அசோக் கெஹ்லோட் அவர்கள் கூறியது என்ன? இடி சிபிஐயை வைத்து இந்த நாட்டு அரசியல்வாதிகளை பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலையை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பார்த்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு ஜனநாயகத்தை முறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். ஜனநாயகம், இந்த நாடு நம் கையை விட்டு நழுவி விட்டது. அசோக் கெஹ்லோட்டுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஆழமாக பார்க்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னா, மித்தல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் வீட்டில் 3 நாட்களுக்கு முன்பு ஒரு ரெய்ட் போடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ராகவ் சட்டா மீதும் இதே போன்ற இடி வழக்குகளை போட்டு அவரை பிரச்சனையில் சிக்க வைக்கக்கூடிய வேலையை பல்வேறு முறை பிஜேபி பார்த்தது. இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, ராகவ் சட்டாவுடைய நெருக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் எந்த அளவில் இருந்தது? எதற்காக? ராகவ் சட்டாவுடைய திருமணத்திற்கு பின்பு பரிணிதி சோப்ராவுடன் நடந்தது. திருமணத்திற்கு பின்பு பரிணிதி சோப்ரா பிரியங்கா சோப்ராவுடைய தங்கை. பிரியங்கா சோப்ராவுடைய நெருக்கம் நரேந்திர மோடியுடன் உலகத்திற்கே தெரியும். அப்போ பிரியங்கா சோப்ராவுடைய ஆங்கிளும் இங்கே பார்க்கப்பட வேண்டுமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த 7 எம்பிக்களுடைய பெயரை முதலில் பார்த்து விடுங்கள். ராகவ் சட்டா, ஸ்வாதி மாலிவால், அசோக் மித்தல், கிரிக்கெட்டர் ஹர்பஜன் சிங், சந்தீப் பாட்டக், விக்ரம்ஜீத் சஹானே மற்றும் ராஜேந்திர குப்தா. இந்த ஒவ்வொரு நபர்களுடைய ஜாதகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். அதனால் ஒவ்வொரு நபருடைய பின்புலத்தை நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அசோக் மித்தலை பாருங்கள். அசோக் மித்தல் ஒரு மிக சீனியர், ஆம் ஆத்மி கட்சியின் மிக சீனியரான ஒரு லீடர். அரவிந்த் கெஜ்ரிவாலிற்கு ஒரு வெல்த்தியான பணக்கார எம்பிஆர் என்றால் இதே அசோக் மித்தல் தான். அசோக் மித்தல் ஆம் ஆத்மி பார்ட்டியின் டெபுட்டி லீடராக பதவியேற்றார். ராகவ் சட்டாவை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் அசோக் மித்தலை அமர வைத்தார்கள். இந்த பதவி பிரமாணம் எடுத்த உடனேயே 3வது நாள் இடியோட ரெய்ட் இவருடைய வீட்டிற்கு போகிறது. அண்ட் அசோக் மித்தல் சரண்டர்ட். அமித்ஷாவுடைய காலடியில் போய் கலக்கிறார். அடுத்த நபர் சந்தீப் பாட்டக். சந்தீப் பாட்டக் கேஜ்ரிவாலுடைய
மிக நெருக்கமான நம்பிக்கைத்தன்மையுடைய ஒரு நபர். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது சந்தீப் பாட்டக் தான் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனை சம்பாளித்து வந்தார். டெல்லி அரசாங்கத்தை நடத்திய நபர் இவர்தான். ஹர்பஜன் சிங் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக நெருக்கமான நண்பராக பார்க்கப்பட்டார். இவரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். ஸ்வாதி மாலிவால் ஒரு ப்ராமினென்டான லீடர். ஸ்வாதி மாலிவால் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை விட்டு விலகி நிற்கிறார். ஆனால் ரெசிக்னேஷன் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ஸ்வாதி மாலிவாலும் இந்த இடத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அதாவது 10ல் 7 எம்பிக்கள் போனால் அதற்கான அர்த்தம் என்ன? 2/3 மெஜாரிட்டி 100 நபர்களில் 66% இருந்தாலே அது 2/3 மெஜாரிட்டி. இங்கே ஒரு 10 பேரில் 7 பேர், அதாவது 2/3 மெஜாரிட்டிக்கும் கொஞ்சம் மேலே. பிஜேபிக்கு ராஜ்யசபாவில் அந்த ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. இந்த 7 பேர் அங்கே போன உடனேயே பிஜேபிக்கு கிடைத்த அந்த ஃபுல் மெஜாரிட்டி இங்கே பார்க்கலாம். அதாவது இந்த 2/3க்காக பிஜேபி பல நாட்களாக காத்து கொண்டிருந்தது. அதற்கான வலைகளை வீசிக்கொண்டிருந்தது. இப்போ அவர்களுக்கு அந்த சாதகமான விஷயம் கிடைத்து விட்டது. லோக்சபாவில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் அவர்களும் வெளியேற போறார்கள். இன்னொரு பக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள், ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய பஞ்சாப் எம்எல்ஏக்களையும் உடைக்கக்கூடிய வேலையை ஆபரேஷன் லோட்டஸ் வழியாக இப்போ பார்க்க போறார்கள். ராகவ் சட்டா, பரிணிதி சோப்ராவுடைய கணவர், ஸ்வாதி மாலிவால் மற்றும் ஹர்பஜன் சிங் இவர்கள் மட்டுமல்ல, பிஜேபி இந்த அனைத்து நபர்களையுமே வரக்கூடிய பஞ்சாப் தேர்தலும் போது பகவத் மானுக்கு எதிராக பிஜேபி சார்பிலிருந்து ஃபீல் செய்ய போறார்கள். இந்த அனைத்திற்கான காரணம் என்ன? ஆபரேஷன் லோட்டஸ்கான பின்பலம் என்ன? அனைத்துமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் ஏற்கனவே பஞ்சாபில் இறங்கிவிட்டார்கள். அமரிந்தர் சிங் ராஜா, காங்கிரசின் பஞ்சாப் ஸ்டேட் பிரசிடென்ட், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்கள்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எப்ப வேணாலும் பிஜேபி பக்கம் மாற தயார் நிலையில் இருக்கிறார்கள். மோடி ஷாவுடைய கேம்பெயினிங் வெஸ்ட் பெங்காலில் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி இந்த ஆபரேஷன் லோட்டஸ் டெல்லியில் இடம்பெற்றது, அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. பல தகவல்களை உங்களுக்காக நாங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆபரேஷன் லோட்டஸை பற்றி நீங்க பார்க்கும்போது 2 தரப்பிலுமே இந்த தவறு இருந்தது. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிலும் தவறு இருக்கிறது. நாம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம், எப்படி இந்த ஆம் ஆத்மி கட்சி உருவானது என்று. ஒரு மக்கள் புரட்சியால் வெளியில் வந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. பல்வேறு சிவில் சொசைட்டியை சார்ந்த நபர்கள், பல்வேறு உயர் பதவியில் இருந்த நபர்கள் தன்னுடைய வேலைகளை உதறி தள்ளிவிட்டு இந்த நாட்டிற்காக, நாட்டில் மாற்றம் வர வேண்டும் என்கிற ஒரு கனவை காட்டினார்கள். அந்த கனவில் இருந்து வெளிவந்த அரசியல் கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. அண்ணா ஹசாரே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேதி, பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், இது போன்ற பல்வேறு நபர்கள் ஆம் ஆத்மி கட்சியின் கோ டீமில் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு நபரும் இவர்களுடைய கையை விட்டு போனதற்கான காரணம் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்டோகிரசி. டெமோக்ரசி கிடையாது, கட்சிக்குள் ஆட்டோகிரசி தான் இருந்தது. கெஜ்ரிவால் சொல்லுவது மட்டும்தான் அங்கே சட்டம், மற்ற நபர்கள் பேசுவது சட்டம் கிடையாது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் அங்கிருந்து வெளிவருகிறது. இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் பிஜேபி இந்த வேலையை பார்த்ததா கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தவறு என்ன? மக்களுக்காக உருவான ஒரு கட்சி. பேர்ல நீங்க பார்த்தீர்கள், ஆம் ஆத்மி கட்சி ஒரு சாதாரண மக்களுடைய கட்சி. அவருடைய சின்னத்தையும் பார்த்தீர்கள்னா ஒரு முழக்காது தொடப்பம். அந்த அளவில் இருக்கக்கூடிய கட்சி ராஜ்யசபாவில் அனுப்பிய
எம்பிக்கள் யார்? பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். முக்கியமாக அந்த அசோக் மித்தல் பல யூனிவர்சிட்டிஸ்களை வைத்திருக்கிறார், பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்களை வைத்திருக்கிறார். எதற்காக ஒரு பணக்காரருக்கு நீங்க இந்த பதவியை கொடுத்தீர்கள், இந்த ராஜ்யசபா போஸ்டை கொடுத்தீர்கள் என்கிற அந்த கேள்வி வெளிவந்தது. இன்னொரு பக்கம் கட்சியை நடத்துவதற்கும் பணம் தேவையில்லை, அதனால் இது போன்ற பெரும் முதலாளிகளும் கட்சிக்குள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சாக்கை கூறினார்கள். ஆனால் எந்த அரசியல் கட்சி தொடர்ந்து நரேந்திர மோடியின் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த அளவில் பலமாக நிற்கிறதோ, அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு சென்றார், சஞ்சய் சிங் சிறைக்கு சென்றார், மணிஷ் சிசோடியா அவர்கள் சிறைக்கு சென்றார், சத்யேந்தர் ஜெயின் அவர்கள் சிறைக்கு சென்றார். அதாவது இந்த அனைத்து நபர்களுமே நரேந்திர மோடி அவர்களுடைய மிரட்டலுக்கு பயப்படாத நபர்கள். இது போன்ற நபர்களை நீங்க ராஜ்யசபாவிலும் அனுப்பி இருக்க வேண்டும். பிகாஸ் எவ்ரி டே யூ ஹாவ் பீன் குவெஸ்டனிங் த ரூலிங் கவர்மெண்ட். அப்போ அந்த அளவில் பயமில்லாத நபர்களை மட்டும் தான் நீங்க தேர்வு செய்திருக்க வேண்டும் ஒழிய நீங்க செய்தது என்ன? இதே போன்றுதான் மகாராஷ்டிரா காங்கிரஸ் பிரசிடென்டிற்காக ஒரு நபருடைய பெயரை தேர்வு செய்தார்கள். அவர் நேரடியாக காங்கிரஸ் கோர் கமிட்டியிடம் போய் எனக்கு இந்த பிரசிடென்ட் பதவி வேண்டாம் அப்படின்னா தனியாக ஒரு அமைப்பை நடத்தி வருகிறேன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு, நீங்க என்னை பதவியில் அமர வைப்பீர்கள், அடுத்த நாளே என் வீட்டுக்கு இடி சிபிஐ ரேடு வரும், என்னை வாழ விட மாட்டார்கள், அதனால் எனக்கு இந்த பதவி தேவையில்லை, நான் கோர் டீமில் நான் வேலை பார்க்குறேன், பணமெல்லாம் தேவைப்படும் போது நான் கொடுக்குறேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் எனி பொசிஷன். இந்த சிச்சுவேஷன் தான் அசோக் மித்தல் என்கிற இந்த நபருக்கும் நடந்திருக்கிறது. ராஜ்யசபாவில் எந்த நபர்களை நீங்கள் அனுப்பினீர்களோ, உதாரணத்திற்கு சுவாதி மித்தல் பல வருடங்களாக ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து ஓரம் கட்டி விட்டார் என்கிற அந்த விஷயத்தை நீங்க எல்லாருமே தெரியும். சுவாதி மித்தல் வழக்கெல்லாம் போட்டார், எஃப்ஐஆர் எல்லாம் போட்டார் இதே கட்சி தலைமை மீது. ராகவ் சட்டா, சுவாதி மாலிவால் ஒரு காலகட்டத்தில் கேஜ்ரிவாலிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். இந்த இடத்தில் ராகவ் சட்டா மீது இடியோடைய ரெய்ட் போடப்பட்டது. இடியோடைய ரெய்ட் வந்த உடனேயே, ரெய்டோட வரல, இடியில் அந்த நோட்டீஸ் மட்டும்தான் வந்தது. அடுத்த நிமிடமே ராகவ் சட்டா லண்டனுக்கு பறந்து செல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் ராகவ் சட்டாவிற்கு கொடுத்த அந்த அட்வைஸ், இங்கே இருந்தவர்கள்லாம் உங்களை கைது செய்து விடுவார்கள், பிகாஸ் பிஜேபி ஹேஸ் ஐட் ஆன் யூ, எப்போ வேணாலும் உங்களை ஈடியை வச்சு தூக்கக்கூடிய வேலையை பிளான் செய்து விட்டார்கள். ராகவ் சட்டா கொடுத்த எக்ஸ்கியூஸ் என்ன, நான் தன்னுடைய கண்களுடைய ட்ரீட்மெண்ட்டிற்காக அங்கே போயிருக்கிறேன். ஆனால் இந்தியாவை விட சிறந்த கண் ட்ரீட்மெண்ட் எங்கே நடக்கும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு மர்மமான விஷயம் நடந்தது. நரேந்திர மோடி அவர்களுடைய யூரோப் பயணம், தன்னுடைய இந்த பயணத்தில் ஜெர்மனியில் ஒரு ஹால்ட் செய்கிறார். ஜெர்மனியில் பிரியங்கா சோப்டா, ராகவ் சட்டாவுடைய மனைவி பரிணிதி சோப்டா, அவருடைய அக்கா பிரியங்கா சோப்டா, இதுதான் அந்த ஈக்குவேஷன். பிரியங்கா சோப்டா நேரடியாக நரேந்திர மோடி அவர்களை ஜெர்மனியில் போய் பார்க்கிறார். பிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து இந்த படமெல்லாம் வெளிவரவில்லை, பிரியங்கா சோப்டாவே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து அந்த படங்களை வெளியிடுகிறார். இதைத் தொடர்ந்து பிஎம்ஓ ஆஃபீஸிற்கு ஒரு ஃபோன் வருகிறது. அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த சிச்சுவேஷனே மாறியது என்கிற இந்த விஷயத்தை ஆம் ஆத்மி கட்சியும் எடுத்து வைக்கிறது. ராகவ் சட்டா கட்சியை விட்டு தன்னை சைட்லைன் செய்யக்கூடிய வேலையை தொடர்ந்து பார்க்க தொடங்குகிறார். எந்த விதமான ப்ரொட்டஸ்டிலும் ராகவ் சட்டா கலந்து கொள்வதில்லை, கட்சியின் எந்த மீட்டிங்கிலும் கலந்து கொள்வதில்லை. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள், அவருடைய சாயல் பிஜேபி பக்கம் மாற தொடங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மறுத்துவிட்டார் ராகவ் சட்டா. பஞ்சாபை பொறுத்தவரையில் மான் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டராக வெறும் பேருக்கு மட்டும்தான், ஆனால் பின் பேக்போனாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா இதே ராகவ் சட்டா. கேஜ்ரிவாலிற்கு எவ்வளோ ஆசை இருந்தால் கூட, ஏன்னா டெல்லியிலிருந்து அவரை அகற்றிய உடனே, டெல்லி சீஃப் மினிஸ்டர் பதவி போன உடனேயே அவர் மனதில் ஏராளமான கனவுகள் இருந்திருக்கலாம், நான் பஞ்சாபுடைய சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்கிறேன். ஆனால் அவரால் எடுக்க முடியவில்லை. அதனால் மக்கள்கிட்ட கேட்டார்கள். மக்கள் மாணவர்களை கை காட்டியவுடன் மானை சீஃப் மினிஸ்டராக பதவியேற்ற வைத்தார்கள். ராகவ் சட்டா ஒரு ஸ்மார்ட்டான, படித்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்,
நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கக்கூடிய நபர். அதனால் ராகவ் சட்டா வர்ச்சுவலி பஞ்சாபுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை கவனித்து வந்தார். ஹி வாஸ் த இன்சார்ஜ் ஆஃப் பஞ்சாப். கட்சி மற்றும் அல்ல, கட்சியில் வரக்கூடிய நிதி அனைத்துமே ராகவ் சட்டா கை வழியாக தான் போனது. இந்த இடத்தில் அடுத்த பிரச்சனை வரக்கூடிய டொனேஷன், இந்த வழிகளில் ஏராளமான பிரச்சனைகள். அதிலிருந்து கேஜ்ரிவாலிற்கும் ராகவ் சட்டாவிற்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டதாகவும் கூறுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் கேஜ்ரிவாலுடைய மருமகனாக ராகவ் சட்டா வரலாம் என்கிற ஒரு சர்ச்சையும் வெளிவந்தது. அந்த அளவில் இவர்கள் க்ளோஸ் ஆகி இருந்தார்கள். மணிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், இது போன்ற நபர்களை விட ராகவ் சட்டா வாஸ் த க்ளோசஸ்ட் எய்ட் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன் பாயிண்ட் இன் டைம். டெல்லி ஜல்போர்ட் விவகாரத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. அதில் தான் அவர் மீது ஒரு இடி வழக்கையும் போட்டார்கள். ஹர்பஜன் சிங்கை நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஹர்பஜன் சிங், he is not a politician, he doesn't come from a political background. ஹர்பஜன் சிங் கேஜ்ரிவாலுடைய நண்பர், அதனால அவருக்கு ராஜ்யசபா பதவி கிடைத்து விட்டது. இப்போ பிஜேபி அழைத்த உடனேயே பிஜேபி பக்கம் தாவி விட்டார். அதற்கான காரணம் என்ன? இதற்கு முன்பு ஏராளமான கிரிக்கெட்டர்ஸ்கள் பாலிடிக்ஸில் வந்திருக்கிறார்கள். கீர்த்தி ஆசாத், he comes from a political party, he is a successful politician. தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் யாதவுடைய மகன், first he comes from a political party, he is also a good cricketer. ஆனால் அதை தாண்டி சேத்தன் சர்மா, அசருத்தீன், இது போன்ற நபர்கள், டெண்டுல்கர், இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை நாம் அனைவருக்குமே தெரியும். ஸோ ஹர்பஜன் சிங் ஆல்சோ டசன்ட் கம் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. பட் ஹர்பஜன் சிங் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார். ஆம் ஆத்மி கட்சியுடன் நான் ராஜ்யசபா வரை வந்துவிட்டேன், ஆனால் என்னுடைய எதிர்காலம் என்ன? ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கும் வரை கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் எனக்கு எந்த விதமான பொசிஷனும் கிடைக்காது. ஜெயஷாவுடைய ஆங்கிள், அமித்ஷாவுடைய மகன், ஏன்னா அவர் தான் இப்போ கிரிக்கெட்டை நடத்தி வருகிறார் இந்தியாவில். ஏராளமான படம் இருக்கு, ஐசிசி கிரிக்கெட் போர்டு. அப்போது ஹர்பஜன் சிங்குடைய கனவு எப்படியாவது கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் எடை பெற வேண்டும். இதற்கு மேல் நீங்கள் பார்த்தீர்களா, ஹர்பஜன் சிங்கிற்கு ஏராளமான பொசிஷன் கிடைக்கும். கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் மீட்டிங்ஸ்களில் போவார். அடுத்தடுத்து அவருக்கு பதவிகள் கிடைக்கும். ஹீல் ஹாவ் அ ஸ்லோ அண்ட் ஸ்டடி பர்மனெண்ட் ஜாப் இன் இந்தியன் கிரிக்கெட் போர்டு. திஸ் இஸ் வாட் ஹிஸ் பிளான் வாஸ். I'll come to Ashok Mittal. Ashok Mittal, who is a deputy leader of Aam Aadmi Party. இந்த இடத்துல இன்னொரு கனெக்ஷனும் இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியே இருக்குமா என்கிற கேள்வி வரை இன்னைக்கு வந்து விட்டது. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி பற்றி பேசினேன். ஒரு 10 நபர்களில் 7 நபர்கள் தனியாக போய் நாங்கள் தான் அரசியல் கட்சி, எங்களுக்கு தான் அந்த அடையாளம் இருக்கிறதுன்னு கூறினாலே போதும் அவர்களை தான் அதை ரெக்கக்னைஸ் செய்வார்கள். அப்படி தான் இங்கே நடக்கிறது. சிவசேனா எப்படி உடைந்தது, என்சிபி எப்படி உடைந்தது, நாளைக்கு ஏஐடிஎம்கேவும் இப்படி தான் உடைய போகிறது. அதை இன்னைக்கு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ராஜ்யசபாவை பொறுத்தவரையில் இந்த விஷயம், அசோக் மித்தல் அவருடைய பாலிடிக்ஸ், ஹீ இஸ் அ கார்ப்பரேட், ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவர் மீது ஒரு ரெய்ட் போட்ட உடனே அவர் பம்பிக்கொண்டு அமித்ஷா காலடியில் போய்விட்டார். அதாவது எல்லாருடைய செக் அண்ட் மேட் எப்படி நடந்துச்சுன்னா தனித்தனியாக they were waiting for 2/3 majority in the political party. ராகவ் சட்டா மட்டும் அங்கே போகலை, சுவாதி மாலிவால் மட்டும் போகலை, அசோக் மித்தல் மட்டும் தனியாக போகலை, ஹர்பஜன் சிங் மட்டும் தனியாக போகலை. 7 நபர்கள், அந்த 7 என்கிற நம்பர் 2/3 majority of that political party. So that political party can be divided. The political party can be taken over. இதுதான் ஆபரேஷன் லோட்டஸிற்கான ஒரு அர்த்தம். இந்த இடத்தில் சந்தீப் பாட்டக்கை நீங்க பார்க்க வேண்டும். சந்தீப் பாட்டக் மிக கவனமாக பஞ்சாபுடைய கன்வீனராகவும் அவர் இருந்தார். ஸோ ராகவ் சட்டாவுடைய ஒரு மிக நெருக்கமான நபர் ராகவ் சட்டா அண்ட் சந்தீப் பாட்டக், 2 பேருமே படித்த நபர். சந்தீப் பாட்டக் ஐஐடி டெல்லி பாஸ் அவுட், ராகவ் சட்டா வாஸ் a chartered accountant. இந்த 2 நபர்களுமே அவருடைய நட்பு இந்த இடத்திலுமே வேலை பார்த்திருக்கு. கேஜ்ரிவாலுடன் இருக்கும்போது அங்கே நான் ஏற்கனவே கூறியபடி ஆட்டோக்ரஸி, அப்போது உள்கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் டெமோக்ரஸி வழியாக எடுக்கப்படுவதில்லை, இன்டர்னல் டெமோக்ரஸி அங்கே ஃபெயிலாக இருக்கிறது என்கிற இந்த விஷயம். இதுவும்
ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக போயிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியில் இப்போ மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி, இப்போ 3 பேர்ல இன்னும் 2 பேரும் போக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு நபர் நிற்கக்கூடிய நபர் சஞ்சய் சிங் மற்றும் தான். வேற யாருமே ஆம் ஆத்மி கட்சியில் இன்னைக்கு நேரத்தில் கிடையாது. கேஜ்ரிவால் அண்ட் ஸ்வாதி மாலிவாலுடைய விஷயம் ஒரு ஃபேமிலி இஷ்யூ, இன்டர்னல் இஷ்யூ. அதை பற்றி நான் ஆழமாக விளக்க தயாராக இல்லை. ஏன்னா ஒரு பெண்ணுடைய விவகாரம், அதை பற்றி தவிர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இட் வாஸ் சம் சார்ட் ஆஃப் இன்டர்னல் ஃபேமிலி இஷ்யூ. அதனால தான் அந்த எஃப்ஐஆர் எல்லாம் போனது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய ஆப்ரேஷன் லோட்டஸ் என்கிற விஷயம் 24 மணி நேரம் 24/7 நடந்து கொண்டு தான் இருக்கிறது. விதான் பரிஷத், அசெம்பிளி, அனைத்து இடங்கள்லையுமே இந்த கட்சிகளை உடைப்பதற்கான வேலையை இவர்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். ஒடிசா, தமிழ்நாடு, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இந்த அனைத்து இடங்களுமே, அனைத்து மாநிலங்களுமே இவர்களுடைய டார்கெட்டில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இவர்களுடைய இந்த பருப்பு வேகாது. காரணம் ஏஐடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை டிஎம்கேவாக இருக்கட்டும். டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே அல்ல ஏஐடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு தான் வருவார்களே ஒழிய யாருமே மெஜாரிட்டி ஆஃப் தேம் வில் நாட் கோ டு பிஜேபி. காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பிஜேபி இந்த மாதிரி மாறிட்டார்கள்னாலே, ஒரு சில நபர்கள் மாறியிருக்கிறார்கள், அவர்களுடைய இமேஜ் எந்த அளவில் பாதாளத்தில் சரிந்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு நயனார் நாகேந்திரன், எந்த அளவில் அவருடைய இமேஜ் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்திருக்கலாம். இன்றைக்கி வேணால் பிஜேபியுடைய தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய இமேஜ் டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மோடி பெங்கால் அல்ல தமிழ்நாட்டில் ஏஐடிஎம்கே இந்த 2 இடங்களையும் அவர்கள் பிடித்து விட்டார்கள்னா என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வியை நாம் எடுத்து வைக்கும்போது, நரேந்திர மோடி மற்றும் குஜராத் லாபி இதற்கு மேல் மிகப்பெரிய அளவில் தாண்டவத்தை ஆடுவார்கள். இடி ஆபரேஷன், பார்ட்டிகளை உடைக்கக்கூடிய விஷயம், ஆப்போசிஷன் லீடர்ஸ்களை சிறைக்கு அடைப்பது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே நடக்கும். இதே போன்றுதான் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட எம்பிக்களை இப்போது தேர்தலுக்கு சற்று முன்பு உடைத்தார்கள். இதே போன்ற விஷயம் தமிழ்நாட்டிலும் நடக்குமா? நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே வழியாக நடக்குமா, டிஎம்கே வழியாக நடக்குமா என்று நாம் புரிந்து பார்க்கலாம். வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய ரிசல்ட் எப்படி வரப்போகிறது அதையும் நாம் மையத்தில் வைக்க வேண்டும். லோக்சபாவில் பிஜேபி ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் தான் இருக்கிறது, 240 எம்பிக்கள் மட்டுமே. பிஜேபி தன்னுடைய 240 என்கிற இந்த நம்பரை உயற்றுவதற்காக இதற்கு மேல் வேலை பார்ப்பார்கள். 2029ஆம் ஆண்டுக்கு முன்பு இன்னும் ஒரு 6 மாதத்தில் அல்ல ஒரு வருடத்திற்குள்ளேயே இந்த 240 என்கிற நம்பரை உயற்றி 273க்கு மேலே கொண்டு போவதற்கான அந்த கிரவுண்ட் ஒர்க்கை தான் இன்னைக்கு பிஜேபி பார்த்து வருகிறது. ராஜ்யசபாவில் அவங்களுடைய 2/3 மெஜாரிட்டியை ஏற்கனவே கொண்டு வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சில எம்பிக்கள் குறைவாக இருந்தால் அதையும் அவர்கள் சரி பார்த்து விடுவார்கள். அதே போன்று லோக்சபாவிலும் இந்த ஈக்குவேஷனை உடைத்து விட்டார்கள்னா அவர்கள் நினைப்பதை சாதிக்க போறார்கள். சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் ஆபரேஷன் லோட்டஸ் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை உடைத்து இந்தியாவுடைய டெமோக்ரஸியை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. குஜராத் லாபியுடைய இந்த சதித்திட்டத்தை பற்றின உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இந்த பதிவை பற்றின சந்தேகங்கள் உங்கள் மனதில் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே எழுதிவிடலாம். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிறது. எங்களை சப்போர்ட் செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடும் இருக்கிறது. பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.